நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்தியா மீது அமெரிக்கா ஏற்கனவே 25% வரி விதித்திருந்த நிலையில் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை கண்டித்து மேலும் 25% வரியை ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்தது. இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் திடீர் திருப்பமாக சீனாவும் இந்தியாவும் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளது. 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் எல்லை பிரச்சனையில் இரு நாட்டின் வீரர்களும் மோதிய நிலையில் இவர்களுடைய உறவு பாதிக்கப்பட்டது. தற்போது 5 ஆண்டுகளுக்கு பின் ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் இந்தியா சீனா உறவு புத்துயிர் பெற தொடங்கியுள்ளது. இது அமெரிக்காவுக்கு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே சீனாவின் தியான்ஜினில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது சீன அதிபர் ஜின்பிங், பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் ஆகிய மூவரும் மகிழ்ச்சியாக உரையாடி கொண்ட வீடியோக்கள் வெளியாகி உலக அரசியல் அரங்கில் பேசும் பொருளானது. மேலும் பிற நாடுகள் மீதான ட்ரம்பின் பொருளாதார நடவடிக்கைக்கு எதிரான நகர்வுகளாகவே இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சீனாவில் சந்தித்துக் கொண்ட 3 நாட்டு தலைவர்களும் உக்ரைன் போர், வர்த்தக கொள்கை மற்றும் எரிசக்தி முதல் பாதுகாப்பு வரையிலான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்துக் கொண்டதாகவும் தகவல் வெளியானது. இந்த நகர்வுகளை மற்ற நாடுகளைப் போலவே அமெரிக்காவும் உற்று நோக்கி வந்தது. இந்த நிலையில் ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் சீனாவிடம் கை கோர்த்திருப்பதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது எதிர்வினையாற்றியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதளத்தில் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இருண்ட சீனாவிடம் இழந்துவிட்டோம் என்பது போல தெரிகிறது. 3 நாடுகளின் நீண்ட மற்றும் வளமான எதிர்காலத்திற்கு வாழ்த்துகள் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை பல ஆண்டுகளாக சீனாவின் நேரெதிர் பலமாக பார்த்து வந்த ட்ரம்ப் தற்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதாகவே அவரது பதிவு உணர்த்துகிறது. அது மட்டுமின்றி இந்தியாவை குறிவைக்கும் பாகிஸ்தானின் பயங்கரவாத சக்திகளை பாதுகாத்தது, இந்தியாவுக்கு எதிரான ஆயுத மோதல்களில் இஸ்லாமாபாத்தை வெளிப்படையாக ஆதரித்தது போன்றவற்றில் சீனா தொடர்ச்சியாக ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் சீனாவுடன் இந்தியா திடீரென இணக்கம் காட்டுவதை சுட்டிக்காட்டும் விதமாகவே இந்தியாவை இருண்ட சீனாவிடம் இழந்துவிட்டோம் என ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையே ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் இந்தியாவுடன் நல்ல உறவை கொண்டிருந்தார். ஆனால் ரஷ்யாவுடனான இந்தியாவின் எரிசக்தி வர்த்தகம், இராணுவ தளவாட இறக்குமதி ஆகியவை உக்ரைன் போருக்கு வழிவகுத்தது என்ற குற்றச்சாட்டு இரு நாடுகளிடையே இருந்து வந்த உறவில் இப்போது பெரிய விரிசல் ஏற்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.